வணக்கம். இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் படிப்புகள் என்னென்ன, அதே போல தொலைநிலை கல்வி யாருக்கெல்லாம் பொருந்தும், யாரெல்லாம் படிக்கலாம் என்பது சார்ந்த பல்வேறு விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக இக்னோவினுடைய மண்டல இயக்குனர் திரு பன்னீர்செல்வம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைநிலை கல்வி, இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? அதாவது தொலைநிலை கல்வி என்பது மற்றொரு ஏற்பாடு அல்லது ஒரு மாற்று ஏற்பாடுன்னு சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக இது ஒரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு தரம் குறைந்த ஏற்பாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை இல்லை. இது ஒரு மற்றொரு ஏற்பாடு, மத்திய மாநில அரசுகளால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. உயர்கல்வி படிப்பதற்காக அனைவருக்குமான வாய்ப்பு இந்தியாவில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 39 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா, உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்வதின் விகிதம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது இந்தியாவிலே சிக்கிம் போன்ற மாநிலங்கள் தான் அதிகமான உயர்கல்வி பயில்பவர்கள் இருக்கிறார்கள், 63%. மிகப்பெரிய மாநிலங்களை எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் 51%. இந்திய அரசின் நோக்கம் என்னன்னா, எதிர்வரும் 2035 இந்த உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை 50% உயர்த்த வேண்டும் 2035. ஆனால் அதற்கான நம்மளோட கட்டமைப்பு வசதிகள் நம்மள்ட்ட இருக்கான நிச்சயமாக இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த இலக்கை நாம் மிக எளிதில் எட்ட முடியாமல் இருப்பதற்கான ஒரு தடைக்கல்லாக அது இருக்கிறது. அதனால் உயர்கல்வி பயில்வதற்கு இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்க வேண்டும். இதில் யாராவது வருவாங்கன்னா, பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் குறைந்த கல்வி தகுதியில் அவங்க பணியில் சேர்ந்திருப்பார்கள். அவர்கள் தங்கள் கல்வி தகுதியை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பினை தேடுவதற்காக அவர்களுக்கான ஒரு முறையான அமைப்பு, அதுதான் அந்த நேஷனல் லெவல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதாவது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறேன். இது பாராளுமன்ற சட்டத்தினால் 1985 மத்திய அரசு, அதாவது இந்திய அரசினால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, பல்கலைக்கழகம். இதில் சுமார் 300 படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையான படிப்புகள், மற்ற பல்கலைக்கழகங்களில் வழங்காத படிப்புகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களது உயரிய நோக்கம் என்னவென்றால், இந்தியாவின் உயர்கல்வியில், அதாவது உயர்கல்வின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 18 to 23 வயசில் உள்ளவங்க தான் உயர்கல்விக்கு போகிறாங்க. அந்த ஏஜ் குரூப்பில் உள்ள பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகையில் எத்தனை சதவிகிதம் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் என்பது தான். இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். நேஷனல் ஆவரேஜ் 28%. அதில் பார்த்தா 39 பாதிக்கு மேற்பட்ட யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்களில் நேஷனல் ஆவரேஜை அவங்க டச் பண்ணல. அவங்க தொட முடியாத நிலையில் இருக்கு. அதனால இது போன்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிக உயரிய அமைப்பு தான் இது. பல்வேறு வகையான படிப்புகள் வழங்கப்படுது. சரி, இப்போ இந்த படிப்புகள்ல முக்கியமா தொலைநிலை கல்வி அதை எல்லாருக்கும் கொடுப்பதற்கான கட்டமைப்பு இல்லை என்ற அடிப்படையில் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. எல்லா அரசு வேலைகள்லையுமே 10+2+3 அப்படின்ற அந்த கேட்டகரியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகுதான் ஒரு உயர்கல்வியை படிக்க முடியும் என்ற நிலை இருக்கா, அல்லது நேரடியாக பட்டம் படிக்க முடியும் என்ற நிலை நீடிக்குதா? இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் கட்டளைகளுக்கு உட்பட்டுதான் நடத்தப்பட வேண்டும். அதில் எந்த பல்கலைக்கழகமும் விதிவிலக்கல்ல. அதே போல கடந்த காலங்களில் இருந்த மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சு மாணவர் சேர்க்கையை இப்போ செய்யக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அதனால 10+2+3 பேட்டர்ன் இருந்தால் தான் இக்னோலே அட்மிஷன் பண்ண முடியும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டினா என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, 18 வயசு 20 வயசு ஆயிடுச்சுன்னா யார் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா, இக்னோவில் அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியா
இதில் படிக்கிறவங்களுக்கும் ரெகுலர் காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அது சேரக்கூடிய கல்வி தகுதிகள் எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இந்த படிப்பெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சில படிப்புகள்லாம் இருக்குல்ல, அது என்னென்ன படிப்புகள்? அதாவது ஒழுங்குபடுத்துதல் என்பது மத்திய அரசின் பல்வேறு உயரிய அமைப்புகள் மத்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கு. அதாவது இன்ஜினியரிங் எஜுகேஷன்னா அதுக்கு ஒரு உயரிய அமைப்பு இருக்கிறது. மெடிக்கல் கவுன்சில், அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு மெடிக்கல் கவுன்சில் அகில இந்திய அளவில் இருக்கிறது. அதே போல் லா படிக்கக்கூடியதற்கு மிக உயரிய அமைப்பாக இந்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ இதன் அனுமதி பெற்ற பல்கலைக்கழகங்கள் தான் இந்த படிப்புகளை வழங்க முடியும். அதுபடி பார்த்தா ரெகுலர் கோர்ஸில் கொடுக்கக்கூடிய பிஎல் இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி நடத்த முடியுமானா முடியாது. அதே போல் எம்பிபிஎஸ் நடத்த முடியுமானா முடியாது. அதே போல் ரெகுலர் கோர்ஸில் அவங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு சில துறைகள் இருக்குது. அதாவது இப்போ லீகல்னு சொன்னோம்னா நம்ம பேராலீகல்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம். இப்போ பேராலீகல்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ், அப்புறம் அது சம்பந்தமான படிப்பு, சைபர் லா, இது மாதிரி படிப்புகளை படிக்கிறதுக்கு மத்திய அரசு எந்த தடை விதிக்கல. அதே போல் அலைடு அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங், பவுல்ட்ரி ஃபார்மிங், அனிமல் வெல்ஃபேர், இது மாதிரி சில கோர்சஸ், அதாவது அலைடு ரிலேட்டட் கோர்சஸ்லாம் அவங்க இந்த கட்டுப்பாடுகளுக்கு கீழே வராது. இது மாதிரி அவங்க நடத்தக்கூடிய படிப்புகளை அதாவது அனுமதி பெற்று மட்டும்தான் நடத்த முடியும். அதனால இந்த இக்னோவில் முன்னாடியெல்லாம் இன்னும் இப்போ நடத்தக்கூடிய படிப்புகளில் பார்த்தீங்கன்னா எது நடத்த முடியாதுன்னு நினச்சோமோ, இன்ஜினியரிங் நடத்த முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒரு நேரத்தில். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இன்ஜினியரிங் பிடெக் இக்னோவில் நடத்தினோம். ஆனால் அது இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் பிஎட் என்ற படிப்பு, ஆசிரியர் பட்ட படிப்பு என்பது இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல் பிஎஸ்சி நர்சிங் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறோம். நர்சிங் படிப்பினை வழங்குவதற்கு நர்சிங் கவுன்சில் என்று அகில இந்திய அளவில் இருக்கிறது. அது அனுமதி பெற்ற கல்லூரிகளில் தான் எங்களது படிப்பினை நாங்கள் வழங்க முடியும். அது போன்ற கட்டாயத்தில் சில அனுமதியும் இருக்கிறது, அனுமதி இல்லாமலும் இருக்கிறது. அதனால் இப்போ ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு இப்போ பிளண்டாக சொல்ல போனால் எம்பிபிஎஸ், பிஎல், எல்எல்பி அல்லது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நாங்கள் நடத்த முடியாது என்பதுதான் இதை சம்பந்தம். சரி, இப்போ இக்னோவில் வழங்கப்படுற இந்த படிப்புகளுக்கெல்லாம் விண்ணப்பிக்கனா குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் தான் விண்ணப்பிக்க முடியுமா, அல்லது எப்போ வேணாலும் விண்ணப்பிச்சு படிச்சுக்க முடியுமா? வருடத்தில் 2 முறை இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் இக்னோவில் படிப்புகளுக்காக சேர்க்கப்படுகிறது. இதன் நோக்கமே எல்லோருக்கும் வருடம் முழுவதும் அவர்கள் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்பதற்காக. அதில் பார்த்தா இப்போ இக்னோவில் மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், இந்திய அரசின் கல்வித்துறையின் கீழ் அமைக்கப்பெற்ற ஒரு நேரடியான அவர்களது கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு போர்ட்டல், அதாவது சமர்த் போர்ட்டல்னு அதை சொல்லுவோம். அதில் தான் இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, இன்னும் முதற்கொண்டு தனியார் பல்கலைக்கழகங்கள் முதற்கொண்டு, டீம்டு யூனிவர்சிட்டி முதற்கொண்டு, மாநில அரசின் பல்கலைக்கழகங்கள் முதற்கொண்டு அதன் வழியாகத்தான் தொலைதூரத்தில் மாணவர்களை சேர்க்க முடியும். அது போன்ற ஒரு நிலை இப்பொழுது இந்தியா முழுவதும் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பீரோ என்ற ஒரு அமைப்பு யூஜிசியின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களின் அனுமதி பெற்றுதான் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் தொலைதூர கல்வியில் இப்பொழுது படிப்புகளை அவர்களது கட்டளைக்கு இணங்கிதான் நாம் இப்பொழுது நடத்த முடியும். மிக சிறப்பாக இது இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இக்னோவில் கேட்டிங்கன்னா இப்போ 2 வருஷத்துல 2 தடவை அட்மிஷன் பண்ணுறோம். ஜனவரி செஷன், ஜூலை செஷன், 2 செஷன் அட்மிஷன் நடக்கும். எல்லா கோர்சஸுமே எல்லா செஷன்லையும் நடத்துவோம். இப்போ ஜூலை செஷனுக்கு அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அவங்க எங்களது பல்கலைக்கழகத்தின் மண்டல அலுவலகத்திற்கோ அல்லது தமிழ்நாட்டின் பல்வேறு படிப்பு மையங்களுக்கு இருக்கிறது, அங்கேயும் அவங்க போக வேண்டிய அவசியமே இல்லை.
அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து நான் சொன்ன அந்த சமர்த் போர்ட்டல் என்பதை அவங்க சர்ச் பண்ணி அதிலே அவங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம், அவங்க பேமெண்ட்டு பண்ணிக்கலாம், அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஐடி கார்டு எடுத்துக்கலாம், புக் மெட்டீரியல் கூட ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ ஓகே. இப்போ கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா நேரில் கல்லூரிக்கு போக முடியாது என்ற அடிப்படையில் தான் அதற்கு விண்ணப்பிப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து வாரத்தில் சில நாட்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் படிப்புகள், அறிவியல், சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு அதில் நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்கும், அலைட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் நடத்தக்கூடிய பாடத்திட்டங்களில் பார்த்தீங்கன்னா 2 பகுதிகள். ஒன்று வந்து தியரி கிளாஸஸ், அது வந்து நாங்கள் எப்போவுமே கம்பல்சரின்னு நாங்கள் சொல்கிறது இல்லை எந்த மாணவருக்கும். ஆனால் எங்கேயெல்லாம் ப்ராக்டிக்கல்னு ஒரு கோர்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அது வந்து கம்பல்சரி. ஏன்னா ப்ராக்டிக்கல் பண்ணாமல் அவங்க சயின்ஸ் சப்ஜெக்டோ அல்லது ஒரு நர்சிங்கோ ஆசிரியர் படிப்போ அதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அவங்க கம்பல்சரி அட்டன் பண்ணால் தான் அவங்க அந்த கோர்ஸை முடிக்க முடியும். ஆனால் தியரி சப்ஜெக்ட் இப்போ அந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் யூனிவர்சிட்டியில் என்ன நடைமுறைக்கு வந்திருக்குன்னா, முன்னாடியெல்லாம் 100% நாங்கள் வந்து கிளாஸ் நடத்துவோம், வாத்தியார் வர சொல்லி. எங்களோட படிப்பு மையங்கள் பிரசித்தி பெற்ற கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்து நீங்களாம் வரணும், இன்னைக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்னார் வருவாங்க அவங்களுக்கு கிளாஸ் நடத்த அப்படின்னு. இப்போ அந்த நடைமுறையெல்லாம் போயிடுச்சு. இப்போ 40% ஆன்லைன் கிளாஸே நாங்கள் நடத்திடுவோம். அதே போதுமானதாக நிறைய பேருக்கு இருக்குது. அதுலேயும் அவங்களுக்கு இன்னும் தேவையா வாத்தியார் டீச்சர்ஸ் வந்து பார்க்கணுன்னா தான் அவங்க ஸ்டடி சென்டருக்கு வரணுமே தவிர இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஒன்லி ஃபார் தியரி. ப்ராக்டிக்கலுக்கு வந்து அவங்க அந்த லேபு, அந்த ரிலேட்டட் ஃபீல்டு ஒர்க்கு, டிசர்டேஷன் எது இருக்குதோ அது வந்து ஃபீல்டுக்கு அவங்க போய் தான் அது கம்பல்சரி. சரி, இப்போ எவ்வளவு செலவாகும் சார்? ஒரு ஆவரேஜாக ஒவ்வொரு படிப்புக்கும் அது மாறுபடலாம், பட் ஒரு ஐடியா பெற்றுக்கிற மாதிரி எவ்வளவு செலவு ஆவரேஜாக இருக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இக்னோவில் படிக்கிறதுக்கு? ஏன்னா ஒரு 10,000 to 12,000 ஆண்டுக்கு. கிராஜுவேஷன் படிக்கணும்னா ஒரு 8,000 to 10,000 படிச்சிருக்கோம். அதனால தான் இங்கே இக்னோவில் கொடுக்குறது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த தொகை ஆண்டுக்கா அல்லது மொத்த படிப்பிற்கும் சேர்த்தா? மொத்த படிப்பிற்குமே சேர்த்து 10-12,000 அவங்க பட்டப்படிப்பு முடிச்சிடலாம். அதே போல் 15,000 to 20,000 பட்ட மேற்படிப்புகள். நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நிறைய ஃபீல்டு லெவல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குனாக்கா அதுக்கு வந்து அதிகமான தொகை வசூலிக்கணும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லலாம், இந்தியாவிலே உள்ள பல்கலைக்கழகங்களிலே அந்த முறையான அந்த வகையான படிப்புகளுக்கு மிக குறைந்த கட்டணத்தை வாங்குவது இக்னோ தான். ஏன்னா அது வந்து சப்சிடைஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்தியா முழுவதும் எங்களுக்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட படிப்பு மையங்கள் இருக்கிறது, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை. அதில் ஒரு வருடத்துக்கு 10 லட்சம் மாணவர்கள் சேர்க்கிறாங்க. அதனால் இந்த அதிகமான நம்பர் வர்றதுனால எங்களுக்கு அதுக்கான செலவினங்கள் ரொம்ப குறைஞ்சிடும். ஆங்கிலத்தில் என்ன எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான ஆட்கள் சேரும்போது ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் வர நம்பருக்கு தகுந்த மாதிரி வரும். அதனால அந்த இருக்கிறதுனால நாங்கள் வந்து மிக குறைந்த விலையில் மிக குறைந்த கட்டணத்தில் படிப்பினை தரமான படிப்பினை. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதாவது இக்னோவில் மாதிரி படித்தா வேல்யூ இருக்கா அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா வேல்யூ இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டெல்லி போன்ற எங்களது தலைமையகத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ், யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் எங்களுக்கு அங்கே எங்களோட படிப்பு புத்தகங்களுக்கு சேல் பண்ணுறதுக்குள்ளே கவுண்டர் இருக்கு. அவர்கள் மாணவர்களாக மட்டும் வர வேண்டியதில்லை, அவர்கள் எங்களது புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்கி செல்லலாம். அது மாதிரி வாங்கி செல்பவர்களின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு மிகவும் அதிகமாக இருக்கும். அது காரணம் என்னென்னா குவாலிட்டி சப்ஜெக்ட்ஸ், அதாவது மோர் ரிலவெண்ட் சிலபஸ் டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓகே, அதனால உயர்ந்த வகையான மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர்களாக பல்வேறு மாநிலங்களில்
வட மாநிலங்களிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி இருக்கிறார்கள், கேரளாவில் இருக்கிறார்கள். அதனால இது படிச்சுட்டா அவங்களுக்கு இதுல இருந்து வேல்யூ இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. ஓகே. அதாவது இந்திய அரசின் அனுமதி பெற்ற பல்கலைக்கழகம் இது, இந்திய அரசினால் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம். சரி. அதனால இது வந்து இன்ஃபீரியர் டிகிரியோ அல்லது இதுக்கான ரெகக்னேஷன் இருக்கா இல்லைங்கிற டவுட்டோ சந்தேகமோ எதுவுமே வர வேண்டியதில்லை. ஓகே. எல்லா இடத்துலையும் இது வந்து அனுமதிக்கப்படுகிறது. அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டியது இருந்தாலும் சரி, அல்லது உயர் படிப்புகளில் அவர்கள் சேர வேண்டிய நிலைக்கு போனாலும் சரி, எல்லா விதத்திலும் இங்கே வழங்கக்கூடிய பட்டங்களும் மேற்படிப்புகளும் பட்டயங்களும் அதற்கான உரிய மதிப்பினையும் அதற்கான அனுமதியும் எல்லா பல்கலைக்கழகங்களும் கல்லூரியிலும் இந்தியாவில் வழங்கும். ஓகே. ஓகே. இப்போ பிஹெச்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ண முடியுமா? பிஹெச்டி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பண்ண முடியும். ஆனா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ண முடியுமான்னா நிச்சயமா முடியாது. அதாவது எங்களது பல்கலைக்கழகம் இயங்குவது அதாவது 3 கட்ட அமைப்பை கொண்ட பல்கலைக்கழகம். எங்களது தலைமையகம் டெல்லியில் இருக்கிறது. மண்டல அலுவலகங்கள் ஒவ்வொரு மாநிலத்தின் தலைமையகத்திலும் இருக்கிறது. அதற்கு கீழ் 25-30 படிப்பு மையங்கள் பிரசித்தி பெற்ற கல்லூரிகளில் இங்கே கொண்டிருக்கிறது. இதுல சில படிப்புகளுக்கு நீங்க டெல்லியில உள்ள தலைமையகத்தில் உள்ள ஆசிரியர்களிடம் போய் சேர்ந்துதான் ஃபுல் டைமா படிக்கணும். அதுல பிஹெச்டி படிப்போம். அதுக்குன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவோம். அதுல என்ட்ரன்ஸ் பாஸ் பண்றவங்க டெல்லியில போய் முழு நேரமாக தான் இந்த பிஹெச்டி படிப்பை, எப்படி மற்ற மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் பிஹெச்டி படிக்கிறார்களோ அதே போன்றுதான் இங்கும் படிக்க வேண்டும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே. இறுதியாக ஒரு கேள்வி, சுருக்கமான பதில் எதிர்பார்க்குறேன். இப்போ அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அது ஒரு டிகிரியா இல்லைன்னா கூட அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின படிப்புகளை தேடுறத பார்க்க முடியுது. அப்படியான படிப்புகள் இக்னோவில் வழங்கப்படுதா? மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த டே. இப்போ இருக்க படிப்புகள்ல மிக அதிகமாக தேடப்படக்கூடிய படிப்புகள் அது. இன்னும் இங்கு நாம் இக்னோவில் இந்த படிப்புகளை ஆரம்பிக்கவில்லை. அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அதை ஆரம்பிப்போம். ஓகே. இணைப்பில் வந்து தொலைநிலை கல்வி சார்ந்த பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு பன்னீர்செல்வம். நன்றி.